சில ஒலி ஒலி காட்டுறாங்க அவுட்டுக்குவா எவ்வளோ இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணாண்டியா குளிச்சுட்டே இருந்தவன் குரல் கேட்டவுடனே கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு அப்படியே வந்துட்டான் வாஜாப்பில் வச்சுருந்தா தானே உன்னால் தாண்டி கோயிலே கெடுத்து வாங்க சொல்லு வினா வெயிட்டான கரைக்கு பிடிச்சாட்டேன் இந்நாட்டு மன்னரே வந்துக்கிறாரு இந்நாட்டு மன்னரே நம்ம குடிசை நாடி வந்திருக்கிறாரு தண்ணி தாக்கணும் காக்க சுத்தி நான் தான் எங்க வீட்டு தண்ணி தரேன் கூட்டாண்டு உட்கார வச்சுக்கிறேன் தாகன் வந்துக்கிறாரா மாமா தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா ஆமா தாக தீந்துடும் தண்ணி சாப்பிட்டு போயிடுவாரு தண்ணி கொடுக்கூடாது அது அட நம்மள மறந்துடுவார் ஆமா நம்ம வீட்டு தேடி வந்தவர் நம்ம வீட்லயே இருக்கணும்னா இதோட போகவே கூடாது ரைட்டு நேரா குடிசைக்கு போறேன் குறிப்பிட்ட பீரோவை தருகிறேன் என்னம்மா அங்க நல்ல கும்மின்னு வருது லெமன் பக்காடி 2 ஃபுல் இருக்கு லெமன் பக்காடினா நாட்டுக்காலுக்கு போறதா சரக்கு பேர் லெமன் பக்காடி ஆமா சரி ஓட்கா 2 ஆஃப் இருக்கு பின் ஓட்கா ஆமா அப்புறமா மேஜிக் மூவ்மெண்ட் 2 புல்லு வாங்கி வந்து வச்சுட்டேன் நான் தானே விடாத அதனால அதெல்லாம் எடுத்துட்டு வா கலந்து கொடுத்துமா இதோட தாகம் எதிர நம்மளை விட்டு போகவே மாட்டாரு அவ்வளவுதானே தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்தா வாட்டு செஞ்சா ஓடுவான் ராவா ஊற்றி விட்டுலாம் நான் போய் சரக்கு எடுத்துட்டு வரேன் நீ போய் அவராண்ட பேச்சு கொடுத்துட்டே பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இட்டாந்து விட்டாரு அவரு என்ன உனக்கு என்ன சொல்லுவேன் அவரு பட்ட பேரை சொன்னா ஏன் கோவம் டாபுரு சொன்னா நம்ம செய்யற தொழில் தெரிஞ்சுட்டியே ஆமா மாட்டிக்குவேன் கடவுளே இதனால தான் போய் தெரியாத கடற்கரை நான் மாட்டிக்குவேன் அப்புறம் 2 பேரும் மாட்டக்கூடாது ஆமா சரிதானே அதனால இன்னில இருந்து நம்ம உறவு முறையை மாத்த போறேன் எப்படி இன்னில இருந்து நீ எனக்கு அக்கா நான் உனக்கு தம்பி தம்பி அக்கா தம்பி அக்கா ஒர்க்கு கைச்சி ஐயோ ரெடி பண்ணு போ 3 வேளை சோறு துன்றதுக்கு இன்னும் நான் உறவு முறை மாத்த வரவே கிடையாது போதுமே அரசி போ இருக்கட்டுங்க ஒரு நாட்டு மன்னன் என் வீட்டு தெரிய வந்திருக்கீங்க அதனால தாகத்துக்கு தண்ணி இல்லாம முக்கணிச்சார் மாப்பழ வாழைன்னு சொல்லுவாங்க என் கையாலேயே உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்லிருக்கீங்க அப்படியா அதை சாப்பிட்டீங்கன்னா அதை அருந்தீங்கன்னா நேரம் சொர்க்கத்துக்கே போயிடலாம் எங்க வயசான சாப்பிட்டா கூட சொர்க்கத்துக்கு போவாங்க என்னங்க அந்த மாதிரி சார் நீ சாப்பிட்டே படிக்க முக்கணிச்சாருங்க மாப்பழ வாழை சொல்லுவாங்க என் கையால ரெடி பண்ணுங்க சரி கொண்டு வாங்க என்னப்பா எங்க அக்கா என் தம்பி நீ முன்பே சொல்லவில்லையே நீங்க வர வேலை கேட்கல நான் என்ன பண்றேன் சரிங்க பாலுக்கு ஒரே ஜாடி கேட்கறமா ஆமா என்ன ஒண்ணு நீங்க குள்ளமா இருக்கீங்க அது கொஞ்சம் வசரமா இருக்கு அது எங்க அம்மா மாதிரி நான் எங்க அப்பா மாதிரி அப்படியா எங்க 2 பேருக்குள்ள ஒரே வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் அது லேடிஸ் நான் ஜென்ஸ் அது தெரியுதுங்க ரொம்ப தாகமா இருக்கு இப்படி ஊத்தி விட்டுருவான் சீக்கிரம் தாட நவுற கூடாது ஒய்யாலாம கூடாது லெமன் பக்காடி இது லெமன் பக்காடியில டீசல் லெமன் பக்காடி எவனோ எடுத்து குடிச்சு டீசல் ஊத்தி வச்சுக்கிறாங்க யாரு குடிக்க விட்டா அம்மா தாலி அரக்க சரக்கு உள்ள வைக்க கூடாதுன்றானுங்க இது லெமன் பக்காடியா என்னன்னு பாக்குறேன் பாரு நிச்சல் ஊத்துற தின்னரா இருக்கு போது அது கூட லெமன் பக்காடி சரி கொடுங்க ஏங்க சாப்பிட்டுங்களா சாவ தந்தா கூட சொல்லிட்டு தான் ஜாலியா எங்க உட்கார்ந்தீங்களா அதனால உங்ககிட்ட தண்ணி தாக்க தானே வந்தீங்க சாப்பிடுங்க எங்க அக்கா என்ன சொன்னீங்களேங்க நான் அவன் தம்பி இருக்கட்டுங்க இல்ல மறந்துட போறேன் மறக்கலங்க சரி சாப்பிடுறேன் என்னங்க ஒரு நாத்து அடிக்குதுங்க நான் சொல்லக்கூடாது ஒரு நாட்டு மன்னரே அங்க குடிச்சு தேடி வந்து 2 வந்தாச்சு பழமாறு கட்டிட்டு போய் மாப்பழம் வாங்கி 3 பழத்தை வாங்கி 2 குழந்தை அப்படியே கொழுப்பீங்க கொழுப்பி சார் பீஞ்சி அட்டாந்துக்கிறவங்களுக்காக அப்படியா சாப்பிடுங்க சரி சாப்பிடுறேங்க சாப்பிடு ஐயோ நெஞ்சு எரியுது வயிறு எரியுதுங்க எங்க வயிறு எரியுது வயிற்றுல இருக்கிற நாக்குச்சி எல்லாம் சாவுது என்னங்க சொல்றீங்க நாக்குச்சி பத்து இருக்கிற சாப்பிடு கராக்கி ரொம்ப ஆஞ்சி வருதுங்க ஆஞ்சி வருது தலையை மோந்து வா இதுவே 3 வாரம் ஆகுது தலை கட்சி தம்பி அவர் மனசுல என்ன நடிக்கிறது தெரியுதா அவரே ஒரு பணக்காரு ஒரு நாட்டு மன்னர் இந்த ஏழை குடிசைக்கு வந்துட்டாரு அதனால எங்க வீட்டுல தண்ணி அருந்தலாமா அருந்த கூடாதுன்னு நினைக்கிறேன்
வாங்கி தண்ணி குடி சொல்லுவாங்க. தண்ணி தாங்க காட்டு சுத்தி தண்ணி கொடுத்தாக்கா ஏழை பணக்காரன் வித்தியாசம் பாக்குறியா? நீ குடுக்க குடுக்க அப்புறம் சாப்பிடுங்க. பித்து உடம்பு கட்டிங்களே சொருவிட்டாண்டி ஆளு. அப்படி இல்ல நான் தொங்கி போச்சு. ஆரம்பத்துல யாருன்னா புதுசா குடிக்கும்போது அதிகமா ஊத்தணும் அப்படிதான் ஏறிடும். கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி போகணும். கஷ்டிக்கேவா கொஞ்சம் கொஞ்சம் ஏத்தி வைத்தா அவருக்கு ஸ்டடியா உட்காந்துக்கிறாரு. ஐயா யாருப்பா? ஏய் உன்னதான்டா. யாரு கூப்பிடுங்க? ஏய் எங்கதான் இருக்கிற? யாரு என்ன கூப்பிட்டா? மச்சான். யாரு மச்சான்? நீதான்டா. ஏய் லைனுக்கு வர வேண்டியம்மா. அம்மா சொல்லு மாமா. எங்க இங்கதான் இருக்கற மாமா. பாத்து வா.